டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் ப்ரோமோ வந்தாலும் வந்துச்சு. ஓட்டிங் பேட்டர்னில் பயங்கரமான இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். காரணம், அதில் ராணவ் அந்த ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து கிடையாது. காரணம், அவர் நாமினேஷன் லிஸ்ட்டில் இந்த வாரம் கிடையாது. ஆனால் இன்னொரு சம்மந்தப்பட்ட முக்கியமான ரயான் வந்து அந்த எலிமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு தாக்கியிருக்குன்னா, ஒட்டுமொத்த அந்த நாமினேஷன் லிஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிறவங்க கீழே போயிட்டாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே வந்துட்டாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்குது. நேற்று நம்ம பார்த்தபோது டாப்பில் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஜாக்லினும் அன்ஷிதாவும் இருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லா ஆன்லைன் ஓட்டிங் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து அவங்களே தான் இப்பயும் டாப்பில் இருக்காங்க. பட் இது வந்து பிக் பாஸோட அந்த சண்டை போடுற ப்ரோமோ ரிலீஸ் ஆன 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம எடுத்துருக்கிறது. 1 ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரயானோட ரேட்டிங் அப்படின்றது பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவே 2ஆக பிளந்துருக்குன்னு தான் சொல்லணும். ரயானுக்கு வந்து ஒரு சாரர் அப்படியே ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இன்னொரு சாரர் வந்து ராணவ் தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குது இல்லை அப்படின்றத 24/7 பார்த்து நிறைய பேர் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1 ஹவர் எபிசோடில் பிக் பாஸ் எந்த அளவுக்கு எடிட் பண்ணி போடுறாங்க அப்படின்றத பொறுத்து யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்றது திருப்பி மாறலாம். காரணம், பிக் பாஸ் வந்து பல உண்மைகளை மறைக்கிறாங்க, பல உண்மைகளை வந்து திரித்து வெளியிடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் நம்மளே வச்சுருக்கிறோம், பலரும் வைத்திருக்கிறார்கள். அதையும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். பட் இப்போ வந்து ரயான் பக்கம் நியாயமா இல்லை ராணவ் பக்கம் நியாயமா அப்படின்றத பார்க்குறத விட 1 ஹவர்லேயே ரயானோட ரேட்டிங் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஜாக்லினும் அன்ஷிதா வந்து டாப்பில் இருக்காங்க. ரயான் வந்து 4th பிளேஸ் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து இந்த 1 ஹவர்லேயே அடித்து பிடிச்சி ரயான் வந்து 3rd பிளேஸுக்கு வந்திருக்காரு அப்படி தான் சொல்லணும். காரணம், ஜாக்லின் அன்ஷிதா 2 பேருமே ஒரு 20% ஓட்டிங் எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் ஆவரேஜாக வச்சுருந்தாங்க. 2nd பிளேஸில் விஜய் விஷால் ஒரு 13% ஓட்டிங்கோட வச்சுருந்தாங்க. ரயான் 4th பிளேஸில் இருந்தார் ஒரு 7-8%ஓட. இந்த 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரயானுக்கு ஆதரவாக வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க. ரயானோட ரசிகர் படை இறங்கிருச்சு அப்படி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பல ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் விஜய் விஷாலில் நெருக்கி இருக்கிறாரு, சில ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் முந்தியே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். அவரும் 12% ஓட்டுக்கிட்ட நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கியிருக்காருன்னு பார்க்குறோம். விஜய் விஷால் 13% இருக்காரு. ஸோ இன்றைக்கி நைட்டில் ஒருவேளை அந்த எடிட் பண்ணி போடுற ஃபுட்டேஜஸ் வந்து ரயானுக்கு ஃபேவராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இவரோட ரேட்டிங்ஸ் இன்னும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்தடுத்த இடத்துல வந்து மஞ்சரி வந்து திருப்பி ஸ்லிப்பாக இருக்காங்கன்னு பார்க்கலாம். அதிசயமாக சஞ்சனா வந்து மேலே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மஞ்சரி சஞ்சனா வந்து நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட 100 ஓட்டிங் 200 ஓட்டு அப்படின்ற அளவுக்கு தான் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்குள்ளே மெயின்டைன் ஆகுது. இதே 100 ஓட்டு 200 ஓட்டில் இப்போ மஞ்சரி லீடிங் எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். குறிப்பாக சொல்லணும்னா, அன்ஷிதா வந்து அந்த பொம்மையை உள்ளே வச்சதுக்கப்புறம் மஞ்சரி வந்து கேமுக்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரியோட கேமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதனால் மஞ்சரியோட ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் இதெல்லாமே நம்ம எதிர்பார்த்ததோட உல்ட்டாவாக நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஜனங்களுக்கு மஞ்சரி ஆடினது போதுமான அளவுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் சஞ்சனாவோட ஓட்டிங் கூடி மஞ்சரியோட ஓட்டிங் இறங்கியிருக்குன்னு பார்க்குறோம். அடுத்தடுத்த இடத்துல வந்து எதிர்பார்த்த மாதிரியே நேற்று பார்த்த மாதிரியே ரஞ்சித், ஆனந்தி, சத்யா, சிவகுமார் இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஆனந்தி கொஞ்சம் சேஃப் ஆகிட்டாங்க. ஏன்னா கடைசி 3 இடத்துலையுமே வந்து க்ளோஸான மார்ஜின் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனந்திக்கும் சத்யாவுக்கும் சிவகுமாருக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு 100 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில இடத்துல 50 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது சில பிளாட்ஃபார்மில் நம்ம பார்த்துருந்தோம். பட் ஆனந்தி அவர்களுக்கு கொஞ்சம் சேஃபான அளவுக்கு ஓட்டு கிடச்சிருக்குது. ஸோ 99% ஆனந்தி அவர்கள் சேவ் ஆகி விடுவார்கள். அண்ட் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிக் பாஸ் வந்து அதிகமாக மிக்சர் சாப்பிடுவர்களை தான் வெளியேற்ற துடிக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சத்யாவுக்கும் சிவகுமாருக்கும் கடுமையான போட்டி நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். 2 பேருக்கும் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஜஸ்ட் 50 ஓட்டு 10 ஓட்டு 20 ஓட்டுன்ற டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவகுமார் அவர்கள் வெளியேறுவதற்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குதுன்னு நம்புகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்யா முதல் நாள்லேயே இருந்திருக்கிறாரு. முதல் நாளிலிருந்து இப்போ வரைக்குமே ஏதோ கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னாலும் மக்களிடம் பதிந்த ஒரு நபராக சத்யா இருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. போனால் போது இன்னொரு வாரம் கொடுக்கலாம் அப்படின்ற அட்வான்டேஜ் இருக்குது. பட் சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இம்பேக்டையும் ஏற்படுத்தவில்லை, எந்த விதமான ஒரு மெமரபிள் திங்கும் அவர் பண்ணல அப்படின்றது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் அவர் பண்ணது என்னென்னா, அந்த ஸ்கூல் டாஸ்க் அப்போது கார்ட்டூன் கேரக்டர் மாதிரியே அவர் பண்ணி அந்த மோனோ ஆக்டிங் பண்ணது மக்களுக்கு, ஹவுஸ்மேட்ஸுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருந்தது. பட் மக்கள்கிட்ட அது ரீச் ஆகிற அளவுக்கு விஜய் டிவியும் அந்த 1 ஹவர் எபிசோடில் பெரிய அளவுக்கு போடல. 24/7 பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மக்களை பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் எபிசோடில் பார்க்குறது வச்சு தான் மிகப்பெரிய அளவில் ஓட்டிங் பேட்டர்ன் அப்படின்றது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு எந்த விதமான தாக்கமும் பண்ணல.
சத்யாவை பொறுத்த வரைக்கும் சிவகுமாரும் சத்யாவும் 2 பேரும் ஒன்றே தான். பட் சத்யா 2 முறை கேப்டனாக இருந்தபோது ஏதோ ஓரளவுக்கு அவருடைய பேர் வந்து மக்கள் மத்தியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் பேசாமல் டபுள் எலிமினேஷன் அப்படின்னு வச்சுட்டு சத்யாவையும் சிவகுமாரையும் அனுப்பிச்சிருங்க. அடுத்த வாரம் திருப்பி டபுள் எலிமினேஷன் வச்சுட்டு ரஞ்சித்தையும் சஞ்சனாவையும் அனுப்பிச்சி விட்ருங்க. வீட்டில் இருக்கிற கூட்டமாவது கொஞ்சம் குறையும் அண்டு கேமும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகும். இந்த 4 கண்டஸ்டன்ட் வந்து இப்போ வரைக்குமே எந்த விதமான தரமான கண்டென்ட்டும் கொடுக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்மளுக்கு புரியாத ஒன்றே ஒன்று, ஆர்ஜே ஆனந்தி ஏன் இந்த அளவுக்கு கடைசியாக இருக்கிறாங்க அப்படின்னு புரியல. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த வீட்டில் பேசுகிறாங்க. ஒரு லேடி முத்துக்குமரன் மாதிரி இருக்கிறாங்க. முத்துக்குமரனுக்கு ரேட்டிங் வேறு லெவல் போகுது, ஆர்ஜே ஆனந்திக்கு இவ்வளோ கம்மியாக போகுது அப்படின்றது நமக்கும் புரியாத புதிராகவே இருக்கிறது. அடுத்த வாரம் யார் யார் இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் வரப்போகிறாங்க அப்படின்ற சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அது போதாதுன்ட்டு இந்த வார கடைசியில் நடந்திருக்கிற சண்டை இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் யாரை எலிமினேட் பண்ண போது ஏதாவது அதிர்ச்சிகரமான சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தெரியல. உங்களுடைய பிக் பாஸ் ஓட்டை நீங்கள் கேஸ்ட் பண்ணிட்டீங்களா? யார் நிச்சயமாக வெளியே போகணுன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி ரயான் விஷயத்துலையும் ராணவ் விஷயத்துலையும் யார் பக்கம் நியாயம் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இதில் நிச்சயமாக ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு பிக் பாஸ் சீரியஸான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு பிக் பாஸ் ஓட்டிங் அனாலிசிஸோடு சந்திப்போம். நன்றி.